அப்படி புதுசா நடக்க கத்துக் கொடுத்த சமயம் காட்டுல இருந்து ஒரு வேட பெண் ஒரு கூட நிறைய இறந்த பழத்தை பொறுக்கின்னு வந்து இறந்த பழம் வாங்கலையா இறந்த பழம்னு கொண்டு வித்தாளா. அதுவும் இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல சுத்திரமான வஸ்துக்கள்லாம் கொண்டு விற்பாள். மிட்டாய் இட்டாய் இந்த பட்சணங்களே சின்ன பழங்களே. சுவாமியோட 1000 குழந்தைகள் எப்போதும் இருப்பாள். அதுக்காக யசோத வீட்டு வாசல வந்து நன்னா கூவினாள். சுவாமி எல்லாரும் நெல்லு போட்டு பழம் வாங்கறத பார்த்திருக்காள். உடனே என்ன பண்ணினாள், உள்ள போய் நெல் எடுத்துட்டு வந்தாள். புதுசா நடக்க ஆரம்பிச்ச சமயம் கூடக்காரிட்ட வரத்துக்குள்ள நெல்லெல்லாம் கீழே ஒழுகி போயிடுது, கொட்டி போயிடுது. 2 கையும் வச்சுன்னு வந்து நின்னாள். அவ பார்த்தாள். இந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படி கூட ஒரு குழந்தை உண்டான்னு மலைச்சானவள். குழந்தைக்கு இறந்த பழம்னு சொல்ல வரல. ஆனாலும் அந்த கூடையை தொட்டு அவளையும் கொடுத்து தொட்டு வியாதாத்மஜாம் விஸ்வபதி விஸ்வபதியான பரமாத்மா வேட பெண்ணை சேவிச்சான் தேசிகன். தொட்டு தொட்டு காட்டினாள். அரக்கண் சிரிக்கிறது, அரக்கண் ஜலம் வருது. பார்த்தால் குழந்தை இறந்த பழம் கேட்கிறது. அதுக்கு இறந்த பழம்னு சொல்ல வரல. இப்படி கூட ஒரு குழந்தை உண்டான்னு அவன் மலைச்சு போய் இந்த குழந்தை கையில கொண்டு வந்த 2 நிலையாவது கூடையில வாங்கி போட்டுக்கணும். கையில நெல் இருக்கோன்னு குழந்தையனுடைய 2 கைகளையும் பார்த்தாலாம். அப்ப வேட பெண்ணுக்கு கைகள்ல என்ன தெரிஞ்சதுன்னா பகவானுடைய கையில சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்யகராரவிந்தம் சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்யகராரவிந்தம். சங்கம் சக்கரம் கதே பத்மம் இதெல்லாம் பகவானுடைய கையில ரேகாத்மகமா தெரிஞ்சுதான். உடனே பார்த்தால் இந்த வேடப்பெண், ஆஹாஹா இங்க இழந்த பழம் விற்க வந்தேனே, இது இழந்த பழம் விற்க வேண்டிய இடமல்ல, துக்க கடல்ல மூழ்கி கிடக்கும் இந்த ஜீவனையே வித்து பண்ணணும்னு நினைச்சாளாம். பகவானிடத்துல மகான்கள் தன்னை வித்து விடுவாள். விற்கிறதுனா என்ன அர்த்தம்? வித்த மாட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ, வித்த வீட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ? சின்ன வீட்டை வித்து விட்டு ஒரு பங்களா கட்டுறாரு, அந்த வீட்டுக்கு ஓடு மாத்தினான கணத்துல வந்து சூடு கொடுத்தானான்னு கவலைப்படுவா. அப்புறம் அது மாதிரி பகவானிடத்துல தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டு மகான்கள் கவலைப்பட மாட்டாளா? சுவாமி பார்த்துமா நம்ம யோகக்ஷேமம் மகாமியம்னு பகவான் சொல்லியிருக்கான். அவன் நடத்துவன்னு அப்படி நம்பிவிடுவானா? அது மாதிரி தன்னையே வித்து பண்ணம் பகவானிடத்துல நினைச்சாளா. நினைச்சு என்ன பண்ணினான்னா கூடையில இருந்த பழத்தை அள்ளி கையில வச்சாள். அபூரயது ஸ்வாதுபலார்ப்பணேன கிரீடாசிஷோ அஸ்தபுடம் கிராதி. சுவாமி அங்க ஒரு கிரீடா பண்ணினாலாம், விளையாட்டு. எப்படி நெல்ல கீழே விட்டாலோ அப்படி பழத்தையும் கீழெல்லாம் விட்டாளாம். அது அவளுக்கு ஒன்றும் தெரியல. பகவத் ரூபத்துல மோகிச்சு போய் அள்ளி அள்ளி வச்சுட்டு இருக்காள். கூட இருக்கிற குழந்தையெல்லாம் பொறுக்கி திங்கிறாள். கூடையில இந்த பழம் மூக்க ஆயிடுது. அப்ப அவ வருத்தப்பட்டாளாம். ஆஹாஹா, இன்றைய தினம் ஒரு 10 கூட சுமந்துன்னு வந்திருக்கப்படாதா? ஜென்மாங்கிற சுமை இல்லாம போயிருக்குமே, நான் ஒரே ஒரு கூட தானே சுமந்துன்னு வந்தேன் என்று கண்கலங்கி மறுமுறை கூடையில பார்த்தாலாம் பழம் இருக்கோ என்று. அப்பொழுது கூடையில் எதை கண்டான் தேசிகன், ரத்னைஸ்ததா கௌஸ்துபனிர்விசேஷை ஆபூரிதம் தத்பலபாண்டமாசீத். ரத்னைஸ்ததா கௌஸ்துபனிர்விசேஷை ஆபூரிதம் தத்பலபாண்டமாசீத். நவரத்னங்கள்னாலே கூட முழுமையும் நிறைஞ்சிருந்துதான். பார்த்தால் அது எப்படிப்பட்ட நவரத்னம் நாள். பகவான் மாறுகள் தரிச்சிருக்கிற கௌஸ்துபத்துக்கு ஒப்பான நவரத்னமா. ஏதோ தானத்துக்காக வாங்குற பதார்த்தம் மாதிரி மட்டமா இல்லை. கௌஸ்துப நிர்விசேஷை, பகவான் தரிச்சிருக்கிற கௌஸ்துபத்துக்கு ஒப்பான ரத்னங்களா கூட முழுமையும் இருக்கு. இதை பார்த்துவிட்டு உடனே அவள், இது மனுஷ குழந்தை அல்ல, இது வேடச்சியினுடைய பிள்ளை அல்ல, சாட்சாது வரதராஜன் சர்வேஸ்வரன் லட்சுமிநாதனாகத்தான் இருக்கணும்னு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறாள். சதுர்புஜத்தோட தரிசனம், திவ்ய தரிசனம்.